ஆனந்த நமஸ்காரங்கள். அம்பாளுடைய கருணையும் அம்பாளுடைய அருளும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் நம் வாராகியுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலும் 22ஆம் தேதி பஞ்சமி. இந்த பஞ்சமி எல்லா விதமான வசந்தத்தையும் எல்லா விதமான அருளையும் தரும் பஞ்சமி. இந்த பஞ்சமியில நம்மளுடைய கோரிக்கைகளை வாராகிக்கு அழகாக சமர்ப்பணம் பண்ணலாம். பஞ்சமியில அவளுக்கு மஞ்சள் அரைச்சி 5 மஞ்சள் அரைச்சி சுவாமிக்கு சாத்தினா ரொம்ப விசேஷம். நம்ம ஆரம்பிக்க போற இந்த பஞ்சமி காலையில ஒரு 11 மணி அளவுல அபிஷேகம், அம்பாளுக்கு வாராகிக்கு அபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அபிஷேகத்தை தொடர்ந்து புஷ்பாஞ்சலி தொடர்ந்து அம்பாளுடைய கிருபையால சீமந்த நலங்கு, இங்க யாரெல்லாம் குழந்தைக்காக வராங்களோ அத்தனை பேரையும் உட்கார வச்சு நலங்கு பண்ண போறோம். அதே மாதிரி சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு பஞ்சமி திதியில யாகம் பண்றது ரொம்ப விசேஷம். இந்த யாகத்துல என்னெல்லாம் போட்டா நம்மளுடைய செல்வ செழிப்புக்கு நிறைய பேர் மிகப்பெரிய ஒரு கடினமான கஷ்டப்படுறது என்னவென்றால் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான். இந்த பண வரவை இந்த யாகத்து மூலியமா நம்ம வர வைக்கலாம். இந்த பஞ்சமி திதியில நம்மளுடைய பஞ்சத்தையே போக்குறதுக்காகவும் நம்மளுடைய கஷ்டத்தை போக்குவதற்காகவும் இந்த யாகம் நடைபெறுகிறது. யாரெல்லாம் வியாபாரத்துல தடை இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு நிமிஷமும் பணத்துக்காக சிரமப்படுற அத்தனை பேருக்கும் ஒரு சுலபமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பஞ்சமி யாகத்துல அவளுக்கு பிடிச்ச மாதிரி நெல்லிக்கனியில தேன் நினைச்சு போட்டா நிச்சயமா அந்த நெல்லிக்கனியானது ஐஸ்வர்யம் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் வில்வக்காய்ன்றது மகாலட்சுமியுடைய கடாட்சம். அந்த வில்வக்காயை நம்ம யாகத்துல சமர்ப்பணம் பண்ணோம்னா ரொம்ப பெரிய விசேஷம். வில்வ சமத்து போட்டோம்னா ரொம்ப பெரிய விசேஷம். கருங்காலி கட்டைகள் நம்ம யாகத்துல போட்டோம்னா ரொம்ப பெரிய விசேஷம். இந்த 4 திரவியங்களும் இந்த அக்னியில சாயங்காலம் 6 மணிக்கு யாராருக்கெல்லாம் பண வரவு வேணுமோ அவங்க சங்கல்பம் பண்ணிக்கலாம். இந்த சங்கல்பம் எப்படி பண்றோம்னா, அவங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்துல தேங்காய் உடைத்து தீபம் போட்டு அந்த தீபத்து மூலியமாக அம்பாளுடைய சங்கல்பம் முடிஞ்ச கையோட அவங்கவுங்க குடும்பத்துக்காக வில்வக்காய், நெல்லிக்கனி, வில்வ சமத்து, கருங்காலி கட்டை இதெல்லாம் நம்ம சேர்க்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். அத்தனைய திரவியங்களும் அந்த அக்னியில போட்டு அந்த வாராகிய மானஸ்திகமா நமஸ்காரம் பண்ணி அவளை வேண்டி கேட்டா நிச்சயமா கொடுப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிழங்கு மஞ்சள் நம்ம அந்த அக்னியில போடுவோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மதுரை மீனாட்சியுடைய குங்குமமும் அந்த அக்னியில செலுத்துவோம். இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி பூக்கள் அந்த அக்னியில போடுறது ரொம்ப பெரிய விசேஷம். மகாலட்சுமி கடாட்சமா அஷ்ட ஐஸ்வர்யத்துக்காக பண்ற இந்த பஞ்சமியில எல்லாரும் கலந்துட்டு அவங்கவுங்க குடும்பத்துடைய தலைவர் பேரை சங்கல்பம் பண்ணி யாரெல்லாம் பணவரவு மட்டும் இல்லாமல் கல்யாண தடை யார் இருக்காங்களோ அந்த கல்யாண தடைக்காக ஒரு ஜாதகம் ஜெராக்ஸ் எடுத்து எங்களுடைய கோயில் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு வச்சு அவங்க சங்கல்பம் பண்ணிக்கலாம். இந்த சங்கல்பத்து மூலியமா அம்பாளுடைய கிருபையால அந்த குழந்தைக்கு நல்ல வரன் அமையும். நீண்ட நாட்கள ஆரோக்கிய தடை இருக்கவங்களுக்கு இந்த அக்னியை அவங்களுக்காக தீபம் போட்டு வழிபடலாம். அந்த தீபம் இந்த கோயிலே போடுறோம். இந்த முட்டுன்னு சொல்றது விவாக முட்டு, தேக முட்டு, ஆரோக்கிய முட்டு, உத்தியோக முட்டு. அது மாதிரி முட்டுன்றது தேங்காய் உடைத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி இல்லாத நெய் ஊற்றி நம்ம பச்சரிசி வச்சு தீபம் போடலாம். இது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்னைக்கு பஞ்சமி மாலை பொழுதுல தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். நம்ம கோயிலே போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பக்தர்களுக்கு அற்புதமான இந்த வாய்ப்பு நம் அன்னை வாராகி கொடுத்திருக்கா. இந்த வாராகி கொடுத்த பலனா எல்லோர் வீட்டிலும் வசந்தம் வரணும், சந்தோஷம் வரணும், அன்பான செல்வம் வரணும், செல்வ பெருக இந்த பஞ்சமி திதியை எல்லோர் வீட்டிலும் கண்டிப்பாக சங்கல்பம் பண்ணி இந்த தேங்காய் உடைத்து தீபம் போட்டு அவளுக்கு பிடித்தமான நெல்லிக்கனி, வில்வ சமத்து, வில்வக்காய் அத்தனையும் அம்பாளுடைய கொடுப்பனை. இது யாரெல்லாம் வேணுமோ வாங்கி கூட கொடுக்கலாம். அவங்க பேர் ராசி நட்சத்திரம் புக் பண்ணிக்கலாம். அதே போல் வாராகிக்கு மத்தியானத்தில் வஸ்திரம் சாத்துறவங்க தாராளமாக வஸ்திரம் அவங்க பேர் ராசி நட்சத்திரம் அவங்க குடும்பத்துடைய பெயர் ராசி நட்சத்திரம் கொடுத்து வஸ்திரத்தை புக் பண்ணிக்கிங்க சுவாமிக்கு சாத்திரத்துக்கு. அதேமாரி அபிஷேக திரவியங்கள் யாரெல்லாம் விருப்பப்படுறாலோ வாங்கி கொடுக்கலாம். அதே போல் சுவாமிக்கு வாராகிக்கு பிடிச்ச புஷ்பங்கள் என்னெல்லாம் பிடிக்குமோ அத்தனை புஷ்பம் வாங்கி கொடுக்கலாம். அத்தனை புஷ்பத்திலையும் அம்பாளுக்கு புஷ்பாஞ்சலி செய்யப்படும். அதனால் எல்லோரும் இந்த பஞ்சமியில் கலந்து கொண்டு அம்பாளுடைய அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் இது புரட்டாசி மாதம் வர பஞ்சமி, ரொம்ப விசேஷமான பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமி ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம். அம்பாள் பரிபூர்ணமான அனுகிரகம். எல்லோரும் நம்மளுடைய கோயிலில் கலந்துக்குங்க. கோயிலில் வர முடியாதவங்க அவங்கவுங்க வீட்டிலேயே சங்கல்பம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூரில் இருக்கவங்க தாராளமாக சங்கல்பம் பண்ணி நம்ம அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று பெருவாழ் வாழலாம். இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன், நீங்கள்
இந்த சங்கல்பம் படுறவங்க தாராளமாக அவங்களோட அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா அக்னி முடிஞ்ச உடனே அந்த ரட்சையை உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்போம். அவள் கொடுத்த பாக்கியம், அவள் கொடுத்த கொடுப்பனை. நம்மளுடைய புரட்டாசி மாதத்து வர பஞ்சமி ரொம்ப விசேஷமான பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. நம்மளுடைய தேய்பிறை பஞ்சமியில் நம்மளுடைய இல்லத்தில் பஞ்சத்தை போக்குவாள் என்றது ஒரு ஐதீகம், நம்மளுடைய கஷ்டத்தை போக்குவாள் என்றது ஒரு ஐதீகம். இந்த கஷ்டத்தை போக்கும் வாராகி கிட்ட நம்ம எல்லோரு வீட்லேயும் மாலையில் தேங்காய் உடைத்து தீபம் போடுவது ரொம்ப பெரிய விசேஷம். இந்த தேங்காய் போட்டு தீபம் போடுறது ரொம்ப பெரிய ஒரு கொடுப்பனன்னு சொல்லுவாங்க. அதாவது விவாகம் முட்டு, கல்யாணம் யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அந்த விவாகம் முட்டு, யாரால் உடல் பாதிப்பு இருக்கவங்க ஆரோக்கிய முட்டு போடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முட்டு விசேஷமான முட்டுக்கள் போடலாம். ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய கோடம்பாக்கம் ஆண்டவர் நகர் கருமாரியம்மன் கோயிலில் நமக்கு 21ஆம் தேதி சனிக்கிழமை 11:30 மணி அளவில் பஞ்சமி ஆரம்பித்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:40 வரைக்கும் பஞ்சமி இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் வரும், இந்த பஞ்சமி எப்போ பிறக்குது எப்போ முடியுதுன்னு சொல்லிட்டு. அதனால் கவலையே படாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு உங்கள் வீட்டில் எல்லோருமே தீபம் போடலாம். இந்த தீபம் தேங்காய் உடைத்து போடுவது விசேஷம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம கோயிலில் என்ன விசேஷம்னா 22ஆம் தேதி காலையில் 11 மணி அளவில் அம்பாளுக்கு அபிஷேகம். இந்த வாராகி அபிஷேகத்துக்கு யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அந்த அபிஷேகத்துக்கு வேண்டிய பால், பன்னீர், தயிர், அதை பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி வாங்கி தரலாம் அபிஷேகத்திற்கு. அதே போல் செவ்வாழை வாங்கி தரலாம். இதெல்லாம் வைத்து நம்ம அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப பெரிய விசேஷம். செவ்வாழை, மாதுளம், அதுக்கப்புறமா நெய் அபிஷேகத்துக்கு ரொம்ப விசேஷம். இந்த நெய் அம்பாள் மேலே வைத்து கொடுத்தால் அம்பாளுடைய கருணை நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கும்ன்றது ஒரு விசேஷமான ஒரு ஐதீகம். 1 மணி அளவில் அவளுக்கு பிடிச்ச புஷ்பத்தில் புஷ்பாஞ்சலி என்னெல்லாம் போடலாம், சாமந்தி, ரோஜா, மல்லி, பிச்சிப்பூ, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செம்பருத்தி, அதுக்கப்புறமா இட்லி பூ, அப்புறமா மறிக்கொழுந்து, பாரிஜாத பூ, நிறைய சுவாமிக்கு கிட்டத்தட்ட 11 விதமான பூக்களில் அவளுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம். அதாவது மதியம் 1 மணிக்கு 1:30 மணி அளவில் அவளுக்கு சீமந்த நலங்கு. யாரெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்க்குறீங்களோ அவங்க முன்பதிவு பண்ணி இந்த அம்பாள் கிட்ட உட்காந்து அவளுக்கு சீமந்தம் பண்ண கையோட வரவங்களுக்கு சீமந்தம் பண்ணால் நிச்சயமாக அம்பாளுடைய கிருபையால் குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டு. எவ்வளோ வருஷமாக இருந்தாலும் அந்த அம்பாள் அன்னை அருளாலும் அனுகிரகத்தினாலும் அழகாக அந்த பஞ்சமியில் அவளுக்கு நலங்கு வைத்தவுடன் நம் நலங்கு வைப்பது ரொம்ப பெரிய விசேஷம். இது 1:30 மணி அளவில் சுவாமிக்கு நலங்கு, வரவங்களுக்கு நலங்கு. மேலும் 2 மணிக்கு சீமந்த சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்காக விருப்பப்படுறவங்க அரிசி, எண்ணெய், பருப்பு வகைகள், காய் வகைகள் அத்தனையும் சீமந்த சாப்பாட்டுக்கு வேண்டிய கொடுக்க விருப்பப்படுறவங்க 20ஆம் தேதிக்குள்ளே வெள்ளிக்கிழமைக்குள்ளே வாங்கி தரலாம். இந்த சீமந்த சாப்பாடு எல்லோர் வீட்டிலும் சீமந்தம் நடக்க வேண்டும். ஆகையால் இந்த பஞ்சமி தேதியில் அந்த வர தாய்மார்களை தாய்மை அடைய வைப்பதற்காக அவளுக்கு நலங்கு வைப்போம். மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளாக நம்மளுடைய கஷ்டத்தை போக்குவதற்காகவும் பண வரவு வர வைப்பதற்காகவும் பண கஷ்டத்திலிருந்து நீங்குவதற்காக எளிய முறையில் அம்பாளுக்கு அக்னி வளர்க்கப்படுகிறது. அதாவது யாகம். இந்த யாகத்து மூலியமாக அவளுடைய அனுகிரகம் பெறுவதற்காக அவளுக்கு பிடித்தமான வகைகளை, அதாவது மகாலட்சுமி கடாட்சம் சொன்னாலுமே நெல்லிக்கனி, அந்த நெல்லிக்கனியை தேனில் தோய்ச்சி போட்டோம்னா ரொம்ப பெரிய விசேஷம். அதே போல் வில்வக்காய், வில்வ சமத்து, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவளுக்கு பிடிச்ச கிழங்கு வகைகள், சக்கரவள்ளி கிழங்கு, ஆர்வள்ளி கிழங்கு, கிழங்கு வகைகள் அத்தனையுமே அந்த அக்னியில் போடப்படும். அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு மாதுளை முட்டால் அதையும் அந்த யாகத்தில் செலுத்துவோம். இது அத்தனையுமே நம்மளுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக. நிறைய குடும்பத்தில் இன்றைக்கி பண வரவு ரொம்ப பெரிய கடினமாக இருக்குது. நிறைய குடும்பங்கள் இன்று கணவன் மனைவிக்குள் சண்டை, பணம் வராதனால் பார்ட்னர்ஸ்குள்ள சண்டை, நிறைய பணம் 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 பணத்தை எங்கேயே தேடுறீங்க. நம்ம வாராகி கிட்ட மானஸ்திகமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் சங்கல்பம் பண்ணிக்கிங்க. இந்த சங்கல்பத்து மூலியமாக நமக்கு காரிய சித்தி கிடைக்கும். மாலை 7 மணி அளவில் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் நம் கோயிலில் உங்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக நம் கோயிலில் உங்களுக்காக சங்கல்ப முட்டு போடப்படுகிறது. அந்த முட்டு ஆனது
விவாக முட்டு, கல்யாண முட்டு, குழந்தை பேர் முட்டு. அதனால் ஒவ்வொரு காரிய சித்திக்காக நம்ம தேங்காய் தீபம் போட போகிறோம். அனைவருமே இந்த பஞ்சமியில் கலந்து கொண்டு அம்பாள் அனுகிரகத்தை பெற்று மேலும் மேலும் சிறப்பாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக பணவரவை பெறுவதற்காக இந்த பஞ்சமி உங்களுக்காகவே அம்பாள் அழைக்கிறாள். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள்.